பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சமையல் கிடையாது, உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பூரா செடியாக இருக்குது, நடுவில் நிற்கிறேன்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரோஸ் செடி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம தோட்டம் வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம 7 days ரோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அது எங்கே வாங்கினீங்க, அது எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8 செடி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது வந்து கவுந்தப்பாடி போகிற ரோட்டில் இருக்குது இந்த நர்சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ரோஸ் செடி இருக்குது. எல்லா செடி வகைகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் அதை பார்த்தோன்னே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து 2-3 செடியை நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு போயிட்டு அந்த ரோஸ் செடியை நம்ம எப்படி வந்து நம்ம தொட்டியில் மாற்றி வைக்கிறது, அந்த ரோஸ் செடிக்கு நம்ம என்னென்ன நம்ம உரம் கொடுக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்ம மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிற விவரங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ரோஸ் செடியெல்லாம் பூவெல்லாம் கொஞ்சம் பனிக்கல்ல ஒரு வாடின மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான செடி இல்லை. 1-2 செடி ரொம்ப நல்லா இருந்தது. அதை மட்டும் நம்ம இப்போ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அல்லது ஒரு 10 days கழித்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக செடி வரும்னு சொன்னாங்க. அப்போயும் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு நல்லா இருக்கிற செடியாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸு. இதில் எல்லாமே கொஞ்சம் பூச்சி வந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ரெட் ரோஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, மொக்கு நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. அந்த செடி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெட்டும் இல்லை, ஆரஞ்சும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. நல்லா இருக்குது, பூ நல்லா இருக்குது. அதனால் இந்த ரோஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் பிங்க்கு. ஆனால் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வேர் நிறையா இருக்குது. அதனால் இந்த செடி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 செடி செலக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டி தமிழா ஷூட்டிங்னு ஜன்னல் இருக்கும், அதில் வந்து ஜன்னலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பிளான்ட் வந்து பார்க்கலான் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, குட்டி குட்டி பூவாக. இதில் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஜன்னல் மேலேயே ஒரு 4 செடி வைக்கலான் இருக்குது. அதில் இந்த ஒரு செடி நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாகவும் நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வல்லார நாற்று எடுத்துருக்கோம். இதை நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கலாம். நம்ம அந்த க்ரோ பேக்கில் வச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வல்லாரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை பார்த்தேன் நாற்று மாதிரி தான் வந்திருக்குது, அதனால் இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 ரோஸ் செடி எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு இல்லாமல் ரெட்டு இல்லாமல் ஒரு கலரு, ஒரு பிங்க்கு, ஒரு ரெட்டு, இந்த 3 எடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்த சாங் ஆஃப் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு செடி, இது எடுத்திருக்கோம். இது வந்து ஸ்பைடர் லில்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வல்லாரை யூஃபார்பியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது. இது வந்து இட்லி பூவில் நம்ம குட்டி குட்டியாக இருக்கிறது. இது வந்து நந்தியாவட்டத்தில் குட்டியாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ஜன்னலில் வைக்கிறதுக்காக அது நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம நர்சரியில் வந்து நிறைய செடிகள் வாங்கியிருந்தோம். ரோஸ் செடி வாங்கியிருந்தோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா நமக்கு வந்து பேக் சைடில் ஜன்னலில் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த செடி எல்லாமே நம்ம இந்த குட்டி குட்டி பாட் வாங்கியிருந்தோம். அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சின்ன இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து மண் போட்டு வச்சுட்டேன். இது வந்து செம்மண், காயற்பத்து கலந்த கலவை ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. அந்த மண்ணெல்லாம் இதில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு செடியாக அதுக்குள்ளே நம்ம நட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி செடியை வந்துட்டு இப்படி சின்னதாக கத்திரி வச்சு இந்த கவரை கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படி இழுக்கும் போதே வந்துடும். செடி வந்து மாற்றி நடும்போது முதல்ல அந்த கவருக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிக்கணும். செடி வந்து மண் ஈரமாக இருக்கணும், கீழேயும் வந்து மண் ஈரமாக இருக்கணும். எந்த செடி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 2-3 நாள் வந்து நம்மளுடைய வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வாங்கிட்டு வந்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மண் கரெக்டாக இது பண்ணிவிட்டு, இந்த மண் வந்து நம்ம பாதி அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். தொட்டியில் பாதி அளவுக்கு வச்சுட்டு அது குழி பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு நமக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுக்கலாம். அப்படியே உள்ள இது பண்ணிட்டோம்னா நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாம். இது வந்து செம்மண்ணும் காயப்பெத்தும் கலந்த கலவை தான். மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் தண்ணி விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும்.
ஏன்னா அது செடி கவரில் இருக்கிற மண்ணோடு அப்படியே நம்ம வைக்கணும். அதனால் இந்த மாதிரி கேப் பண்ணிக்கலாம். இந்த கவர்லேருந்து எடுக்கும்போது அப்படியே அந்த மண்ணெல்லாம் உடையாமல் எடுக்கணும். ஏன்னா அதில் வேறு இதெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் கட் ஆகாத மாதிரி எடுத்துக்கணும். அப்படியே எடுத்தாச்சு, இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 6 பிளான்ட்டுமே நம்ம வந்து பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தொட்டி வந்து நம்ம ஜன்னல் மேலே வைக்கிறனால தண்ணி ஊற்றுனா கீழே லீக்கேஜ் ஆகிறதுக்கு இந்த பிளேட்டும் வச்சுக்கலாம். இப்படி நம்ம வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டோர் பிளான்ட்டு. நம்ம வந்து ரூம்குள்ளேயே வச்சுக்கலாம். ரூமில் வைக்கும் பொழுது ரூமில் இருக்க அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகப்படுத்தும். அப்படிங்கிறனால இது வந்து ஆக்சிஜன் லெவல் தான் வெளிவிடும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த செடியை வந்து நம்ம வெளியில் வாசலில் வச்சா ஸ்னேக் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சைடில் 2 கிளை இருக்குது, 2 கிளை மாதிரி இருக்குது. அதோடு நான் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியிலையும் இதை வந்து இந்த இதுலேயும் வந்து நான் பாட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தோன்னா சைடுலேயே 2 கிளை வந்திருக்கு. நம்ம இந்த கிளையோடு கட் பண்ணி தனியாக வச்சோம்னா தனியாக வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இந்த கிழங்கு வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தனியாக கட் பண்ணி வைக்கலான்ட்டு எடுத்துட்டேன். இதை வந்து மண்ணில் வச்சா இது நல்லா வந்துடும். இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதை தனியாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்த சின்ன பீஸ் மட்டும் நான் இன்டோரில் வைக்கிறதுக்காக இதில் வைக்கிறேன். பெருசாக இருக்கிறத வந்து கீழே வந்து நான் மண்ணில் வச்சிட்றேன். இப்போ இது மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த பாட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே மண் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து குட்டியாக இருக்கிறத மட்டும் உள்ளே வச்சுருக்கிறேன். ஓகே, இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம மண் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரோஸ் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம 1 வாரம் வச்சுருந்தோம் நம்ம வீட்டில். ஏன்னா எப்பயுமே வந்து செடி வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாளாவது வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்மளுடைய கிளைமேட்டு, ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வருது செடி, அது எப்படி தண்ணி எல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கவர்லேருந்து நம்ம தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 1 வாரமாக ஆயிடுச்சு நம்ம அந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் எந்த இலையாவது பழுத்து இருந்தாவோ அந்த மாதிரி இருக்கிற இலையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை வந்து 1 வாரமாக நான் பறிக்கவே இல்லை. இப்போ இதை நம்ம பறிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது இலை வந்து சரியில்லாமல் இருந்ததுனாலும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் கூட புதிய கிளை கூட வந்திருக்கு. 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா தளைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து இந்த செடியை நான் கட் பண்ணி பாட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா செம்மண், காயற்பெத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த மாட்டு சாணம் அந்த உரமும் சேர்த்து எல்லாமே ஈவனாக எல்லாமே கலந்து நான் இதில் எடுத்து வச்சுட்டேன். இதுவும் கலந்து வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு. மழை இருக்கனா எப்பயுமே வந்து செம்மண் இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சதாக கலக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு, மழையில் நனைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம். வேப்ப முன்னாக்கு போட்டோம்னா அந்த வேர் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த செடியிலேருந்து கவரை பிரிச்சுக்கலாம். செடி நடுறதுக்கு முன்னாடி கவரில் தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணியிருக்கணும். இது வந்து பெரிய செடி தான் வாங்கியிருக்கேன். இந்த செடி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த ஒவ்வொரு நர்சரியில் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அந்த நர்சரியில் எனக்கு வந்து 100 ரூபாய் இது ஒவ்வொரு செடியும். நான் வந்து இது வரைக்கும் வந்து 10 தொட்டியுமே வந்து சிமெண்ட் தொட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த தடவை தான் நான் சரி பிளாஸ்டிக்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த பிளாஸ்டிக் தொட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து 12 இன்ச்சு பாட் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் வாங்கலை. இது எப்படியுமே நம்ம வந்து வேர் பிடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். இந்த 1 வாரம் கழித்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். 1 வாரங்கிறது 10 நாள் ஆயிரும் ஒவ்வொரு செடி வேர் பிடிக்கிறதுக்கு. அதில் நம்ம மண் கலவை அந்த இதெல்லாம் சரியாக இருக்கணும். நான் வந்து செம்மண் ஒரு சட்டி அப்படின்னா
காயற்பேத்து ஒரு சட்டி, அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணம் அது வந்து உரமாக ரொம்ப நாள் மக்கி போய் இருந்த அந்த உரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா மண்புழு உரம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் கலந்து வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த பாட் பத்துமான்னு தெரியல. நான் இந்த சிமெண்ட் தொட்டியெல்லாம் இதே அளவு தான் இருக்குது, அதனாலேயே இதே அளவு போதும். எனக்கு கீழேருந்து நான் மேலே தூக்கிட்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அதனால் இந்த தொட்டி வாங்கி வைக்கிறேன். அடுத்தது இது லைட் பிங்க்கு, ரெண்டுமே முக்கோட வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூத்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது லீஃப் வந்து பழுத்து இருந்தாவோ இல்லை புள்ளி இருந்தாவோ அதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. அந்த தொட்டி வந்து சின்ன சைஸாக இருந்தது, இது அதை விட கொஞ்சம் பெரிய தொட்டி. பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். இது வாங்கினதே கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கினதுனால நம்ம தொட்டியும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறோம். இந்த தொட்டி வந்து நம்ம 150 ரூபாய்க்கு நம்ம வாங்கினது. சின்ன தொட்டி வந்து 75 ரூபாய்க்கு வாங்கினேன். சிமெண்ட்டு தொட்டியும் அதே ரேட்டு தான் வரும். என்னால் சிமெண்ட் தொட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது, சரி இந்த டைம் இதில் வச்சு பார்க்கலான்ட்டு இதில் வச்சுருக்கேன். இதில் 2 மொக்கு இருக்குது ஆல்ரெடி. ஏதோ வெள்ளை இந்த கருப்பருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கிற லீஃபையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பனி காலத்துக்காக இந்த தண்ணி நின்றுதுன்னா இந்த ஃபங்கஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லீஃபில் வரதெல்லாம். அதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம லீஃபை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே கீழே வச்சுக்கலாம். இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். செடி எப்பயுமே வந்து ஈவினிங் டைம் தான் நான் எடுத்து நடுவேன். ஏன்னா வெயில் ரொம்ப இதாக இருந்ததுன்னா காலையிலேருந்து செடி வாடின மாதிரி இருக்கும். இப்போ சாயந்தரம் டைமில் நான் எடுத்து மாற்றி வச்சுருவேன். செடியெல்லாம் ஒரு 10 days ஆகட்டும், அது அடுத்த நான் கிளை வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே நம்ம வந்து பாட்டில் வந்து மாற்றி வச்சுட்டோம். இந்த வந்து 1 வாரம் கழித்து தான் நான் வச்சுருக்கேன் எல்லா செடியுமே. இந்த செடியெல்லாம் எந்த அளவுக்கு துளிர் விடுது, எவ்வளோ சீக்கிரம் வந்து துளிர் எடுக்குது, எத்தனை நாள் ஆகுதுங்கிற அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் தோட்டம் வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு நான் ஒவ்வொரு செடிகளும் வாங்கிட்டு வந்து எப்படியெல்லாம் நடுறேங்கிற வீடியோஸும் நான் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.